ரெண்டு நிமிஷத்தில் சந்திரசேகரனை பேசுகிறேன்டா கஷ்டம், கொஞ்சம் கல நேரம் வேணும். 2 நிமிஷம் தந்திருக்கபடியாக பேசாமல் விடுறேன். என்னென்றால் வடக்கு மாநிலத்தில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் 80 லட்சத்தை சாவச்சேரி கொடுத்துருந்தான். ஆனால் அதில் அந்த விளையாட்டுத் துறைகளுக்கு கொடுக்க முடியாமல் இருந்தபடியால் 20 லட்சமாக 4 பகுதிகளாக பிரித்து எங்களுடைய நாவாந்துறை, சாவக்காடு, மாதகல், மற்றது இன்னும் ஒரு 4 இடங்களுக்கு 20 லட்சமாக நான் அந்த காசை பகிர்ந்து என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்குரிய காசை அந்த மீனவர்கள் இறங்கு துறையிலே கால் வைக்கின்ற இடங்களிலே பாசி ஆற்றுவதற்கு அண்மையிலே நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கிலே அதற்குரிய ஒப்புதல்களை வழங்கியிருக்கிறோம். ஆகவே அந்த பாசி ஆற்றப்பட்ட இடங்களுக்கு அந்த மக்கள் இறங்குவதற்குரிய மண்மடை, அது எனக்கு தெரியும், சட்டத்தின்படி ஒரு கடற்கரையை கடலிலிருந்து உள்நோக்கி ஒரு நிலக்கட்டமைப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த இடத்திலே ஜனாதிபதியினுடைய அனுமதி இருக்க வேண்டும். ஆகவே கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை மிகவும் நேசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த 80 லட்சத்தையும் திரும்பி போகாமல் அதற்குரிய அனுமதியை எடுத்து அந்த 80 லட்சத்தையும் பாவித்து முடிந்தால் தாங்கள் அந்த மண்மேடைகளை போட்டு அந்த மீனவர்களை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 2வது விடயம், அண்மையில் ஒரு செருப்பு மாலை போடப்பட்டது, சொல்லி முடிக்கிறேன். அது எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மத்திக்கு கொடுப்பதால் தான் இவர்களுடைய கட்சிக்காரர் போட்டிருந்தார்கள். கவலை என்றால் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கன்சார்ட்டில் இருக்கிறது, சகல ஆதார வைத்தியசாலைக்கும் மத்திக்கு கொடுக்க சொல்லி கஜேந்திரகுமார் அவர்கள் கதைத்த கன்சார்ட்டிலே இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் படு மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அமைச்சர் அவர்களே. ஆகவே அடுத்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கிலே கிளிநொச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டலை தாங்கள் மத்திக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு என்னுடைய முழு ஆதரவும் இருக்கும். அது தூக்கி அடிக்கிறதா இல்லை தூக்காமல் அடிக்கிறேன்றாலும் அதுக்குரிய வழிவகைகளை செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டம். எனக்கு இந்த சில்லற அரசியல்லாம் இல்லை, அவர் எதிர்கேக்க இதை கொடுக்குறது, இவர் எதிர்கேக்க அதை பிடுங்குற இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன நல்ல விடயத்தை செய்தாலும் அதை நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதே நான் நாமல் ராஜபக்சவனுடைய ரோஹித அபய உன்னவர்த்தனுடைய மேடையிலே போயிருந்து கதைத்தேன், இன்னும் கதைப்பேன். நீங்கள் ஆனந்த சுதாகர விடுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தருகிறேன். பிடிஏ எடுங்கள், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நான் எந்த ஒரு லாபங்களுக்காக அரசியல்வாதியும் இல்லை. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நான் அரசியல்வாதியும் இல்லை அண்ணன் சந்திரசேகர் அவர்களே. ஆவே முடிக்கிறேன் அம்மா. ஆவே நான் உங்களுக்கு நல்ல விடயங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுடைய பிடி மட்டும் திட்டுறாங்க, நாம பிடி மட்டும் திட்டி போட்டு இருக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழ்ந்தால் அது எனக்கு போதும், அவ்வளவுதான் என்னுடைய அரசியல். நன்றி, வணக்கம். இலங்கை பாராளுமன்றத்தில் செங்கோலை தூக்க முயன்ற எதிர்க்கட்சி சபை 10 நிமிடங்கள் ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சியை சேர்ந்த 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று சபாநாயகரிடம் அவசர விவாதம் ஒன்றை இன்று கோரியுள்ளனர். சபாநாயகர் இந்த விடயம் குறித்து ஆளுங்கட்சியிடம் வினவிய போது அதற்கு உடன்பட முடியாதெனவும் தேவைப்பட்டால் இது தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்துவதற்கு உடன்படுவதாகவும் சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்து கருத்துக்களை வெளியிட தொடங்கியதை அடுத்து பாராளுமன்றில் வாக்குவாதம் ஏற்பட்டு பதற்ற நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் எதிரணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செங்கோலை கைப்பற்ற முற்பட்டமையினால் சபையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்ற துறையில் எழுந்துள்ள கட்டமைப்பு ரீதியான பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வுகளை வழங்குவதற்கு பாராளுமன்றம் தலையிட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அவசர பாராளுமன்ற விவாதம் ஒன்றை கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் அதற்கான விவாதம் ஒன்றை எதிர்க்கட்சியினர் கோரிய போதே குறித்த குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காக்கைதீவு தென்ம கழிவு மீள் சுழற்சி மையத்தில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் இணைந்து எதிர்வரும் 25ஆம் தேதி வியாழக்கிழமை
யாழ் மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளனர். எந்தவித பொய்களையோ அல்லது எந்தவித ஏமாற்று வேலைகளை செய்யாமல் பட்டதாரிகளுக்கான நிரந்தரமான ஒரு உறுதித்தன்மையான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் என்று சொல்றது ஒரு தேவை அல்லது ஒரு கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம் அரசாங்கத்துக்கு. அப்போ அந்த நிலையில் இந்த எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அரசாங்கம் ஏதோ ஒரு பொறுமையை உருவாக்கி பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தர வேண்டும். அப்போ இந்த நிலையில் வருகிற வியாழக்கிழமை 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு கச்சேரிக்கு முன்னால் யாழ்ப்பாண கச்சேரிக்கு முன்னால் போராட்டம் ஆரம்பம் வைக்கப்படும். இது தொடர்ச்சியான போராட்டமாக என்று பார்த்தோம் என்று சொன்னால் இது முதலாவது போராட்டமாக நடைபெறும். அதுக்கு பின்னரான நாங்கள் அவதானித்து அடுத்த நகருவோம். ஆகவே பாதிக்கப்பட்ட தரப்புகள் பட்டதாரிகளாக நாங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். அதே சமயம் ஒவ்வொரு பட்டதாரிகளும் உணர்ந்து கொள்ளணும் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்ற விஷயங்களையும். அதே சமயம் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் தெரிவித்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுக்கான தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யலாம் என்றதை உணர்ந்து கொள்ளணும். கொழும்பில் போராட்டங்கள் நடக்கின்றது, ஏனைய மாகாணங்கள் போராட்டங்கள் நடக்கின்றன. இந்த இந்த போராட்டங்களில் நாங்கள் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்களையும் அழுத்தங்களையும் தெரிவித்து இந்த அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் ஏதோ ஒரு பொறிமுறையில் வேலைவாய்ப்பு பெறுவதை எங்களோட நோக்கமாக இருக்கிறோம். மன்னாரில் வடைக்கடை சீல் வைப்பு சுகாதார அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் இயங்கி வந்த வடை தயாரிப்பு நிலையம் ஒன்று சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கியமை கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சுகாதார அதிகாரிகளால் இன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழுவினர் குறித்த நிலையத்தில் திடீர் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது மனித பயன்பாட்டிற்கு ஒவ்வாத வகையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டதுடன் மிகவும் சுகாதாரமற்ற சூழலில் உணவு தயாரிக்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெரிவு செய்தார்கள் சிலரை. இன்னைக்கு அவர்கள் நேற்று முன்னாள் அங்க நின்று பேசுறான்னு தெரியும். நாங்கள் சிலரை எப்படி உருவாக்குறோம். காரணம் என்ன? எங்கள் மீது கொண்ட கோபம், மக்களுக்கு எங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையினம், இவையெல்லாம் எங்களை எங்கே கொண்டே தள்ளி விடுகிறது. ஒரு காலத்திலே போராளிகள் கூட்டம் வைத்தால் நாங்கள் முன்னுக்கு போயிருந்த அந்த கருத்துக்களை கேட்ட காலம் இருக்கிறது. ஜோகி என்ன பேசிக் கொண்டிருந்தால் அப்படி ஜோகி என்ன கண்ணாடியை தட்டி விட்டு பேசுற பொழுது அதை கேட்டு 87ஆம் ஆண்டு செந்திரேசா மகளிர் கல்லூரியில் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நின்று கொண்டிருந்த கோடிக்கணக்கான சனங்களை, லட்சக்கணக்கான சனங்களை நான் பார்த்தேன். திரிவண்ண வந்து நின்று பேசினார். பேசுகிறவர் இந்த பேச்சுக்கள் இருக்கிற வெள்ளமே ஒவ்வொரு இடங்களையும் பாலகுமார் என்ன பேசுகிற பொழுது அவர் என்ன வார்த்தைகளை சொன்னார். ஒவ்வொன்றுக்கு பின்னாலே இருந்த சங்கதிகள், செய்திகள். இன்றைக்கு போராளிகளை எழுதி வச்சுட்டு போராளிகளுக்கு யாரோ வகுப்படுகிறார்.